ஹலோ, ஹாய் எவ்ரிஒன். வெல்கம் டு அனதர் எபிசோட். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த எபிசோட் வந்து ஒரு Q&A எபிசோட். அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாமே வந்து என்ன கொஷின், அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அதே மாதிரி எந்த எந்தெந்த டைம்லைனில் எந்தெந்த கொஷின்ங்கிறதே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கொஷின் ரிலேட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் ஸ்டாம்ப் போய் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது யூஷுவல் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்தந்த பிளாட்ஃபார்மில் ஃபீட்பேக் கொடுங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஆல்சோ இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது. அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மொதல் கொஸ்டின் வந்து மணிகா எய்ஸ்டெட். கரெக்டாக தான் நேம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நேம் ஆக்சுவலாக நான் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணலை அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ யார் கொஷின் கேட்டிருக்காங்கன்ற அவங்களோட நேம் சொல்லிட்டு கொஷின் சொல்லிட்டு நான் அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ மணிகா எய்ஸ்டெட். ஓகே, அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ரொனால்டோ மாதிரி லீன் பாடியாக என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், ரொனால்டோ மாதிரி நீங்கள் சொன்னதுனால நான் ரொனால்டோட ஃபிசிக்கை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ ரொனால்டோ ப்ளஸ் நாட் ஜஸ்ட் லீன், எனக்கு தெரிஞ்ச அவருடைய பாடி ஹார்ட் பர்சன்டேஜ், அந்த மஸ்குலாரிட்டி எல்லாமே சேர்த்தா நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே நம்ம எல்லாத்துக்குமே அத்லெட் அப்படின்னா அந்த அத்லெட் அவங்களுடைய பாடி, ஸோ அதெல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். லீனாக இருப்பாங்க. லைக் இருக்கக்கூடிய இந்த லீன் லிஸ்ட்டில் ஒரு நல்ல மசில் டெஃபினேஷனோட லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜோட இருப்பாங்க. ஸோ முதல் விஷயம், இப்போ ரொனால்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக அவருடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து பிலோ 10% தான். அப்படிங்கிறப்ப முதல் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜை நம்ம குறைக்கிறதான். நம்ம எந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருந்தாலும் முதல்ல அதை நோட் பண்ணிட்டு தென் நம்ம ஃபேட் லாஸ் ப்ராசஸ் தான் பண்ணணும். முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், லைக் மோர் தென் 20% அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா கூட, ஆர் நீங்கள் எதர் ஒரு 17-18 அந்த மாதிரி பர்சன்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான லீன் லுக்குக்கு முதல்ல வந்து ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கிறது நல்லது. உங்களுடைய பாடியோட ஃபேட் பர்சன்டேஜ் குறைய குறைய நம்மளுடைய மசில் வந்து நல்ல டிஃபைன்டாக தெரியும். ஈவன் தோ நம்மளுக்கு வந்து கம்மியான மசில்ஸ் இருந்தாலும் நல்ல டெஃபினேஷன் தெரியும். ஸோ அதுக்கு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்பல்சரி குறைஞ்சிருக்கணும். அதுவும் ரொனால்டோ அளவுக்கு லுக் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 10% கிட்ட இருக்கும். 10% அண்ட் 10%க்கு பிலோ கூட இருக்கும், சிங்கிள் டிஜிட்டாக கூட இருக்கலாம். ஸோ முதல்ல ஃபேட் லாஸ் ப்ராசஸ். தென் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய ட்ரைனிங் மெத்தட் வந்து வெயிட் ட்ரைனிங் இருக்கணும். காரணம் வந்து நம்ம ஃபேட் மட்டும்தான் லூஸ் பண்ண போகிறோம், நமக்கு மசில் ப்ரிசர்வ் ஆகணும். அப்படின்றப்ப வெயிட் ட்ரைனிங் மஸ்ட். ட்ரைனிங்கில் வெயிட் ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட்டு. கார்டியோ ஆட் பண்ணிக்கலாம், ஹிட் இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் வெயிட் ட்ரைனிங் வந்து ப்ரியாரிட்டி. அடுத்தது வந்து நியூட்ரிஷனில் டெஃபினட்டாக உங்களுடைய ப்ரோட்டீன் கோல்ஸ் பக்காவாக இருக்கணும். லீன் பாடி மாஸ்க்கு ட்வைஸ் த ப்ரோட்டீன். ஸோ இதை செட் பண்ணிட்டு தென் உங்களுடைய டார்கெட் கேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மற்ற காப்ஸ் அண்ட் ஃபேட்டை நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து இப்போ நீங்கள் டெபிசிட்டில் இருக்கப்ப நீங்கள் ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ட்ராக் பண்ணணும், பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறையுதா, லீன் பாடி மாஸ் குறையுதா அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி லைக் உங்களுடைய பாடி என்ன மாதிரியான ப்ராக்ரஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப லீன் பாடி மாஸ் குறையுது அப்படின்னா நம்ம வந்து உடனே என்ன தப்பாக இருக்குன்னு பார்க்கணும், ப்ரோட்டீன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும். தென் நம்ம ரொம்ப பெரிய டெபிசிட்டில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மெயின்டெனன்ஸ் கேலரியோட ஒரு 500-600 கேலரி நீங்கள் டெபிசிட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லீன் பாடி மாஸ் நிறையவே குறையும். அப்போ நம்ம டெபிசிட் ஒரு 200 அந்த ரேஞ்சில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறது. தென் நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்மளுடைய பாடி சேஞ்சஸ் பார்க்குறது, பிக்சர்ஸ் எடுத்து நம்மளுடைய பாடி விஷுவலாக எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி நம்ம அந்த டார்கெட் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் நம்ம அட்டைன் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அதை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய லுக்கு நமக்கு பிடிக்கல, இன்னும் மசில்ஸ் இல்லைன்னு நினச்சோன்னா தென் நம்ம பல்கிங் பண்ணலாம். இந்த பல்கிங் ப்ராசஸ் கூட நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நிறைய ஃபேட் கெயின் பண்ணிவிட்டு லைக் லீன் பாடி மாஸ் கம்மியாக கெயின் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. டர்ட்டி பல்கிங்காக இல்லாமல் லீன் பல்கிங் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி ஃபேட் லாஸ் அண்ட் பல்கிங் இது ரெண்டை தான் நம்ம மாற்றி பண்ண போகிறோம் அன்டில் வி அச்சீவ் அவர் கோல் ஃபிசிக். இது வந்து எந்த ஒரு பாடியாக இருந்தாலும் இதுதான் ப்ராசஸ். அதனால ஃபஸ்ட்டு ஃபேட் லாஸ், பாடி ஃபேட் பர்சன்டேஜை லோவராக கொண்டு வாங்க. லைக் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15% கீழே வந்துட்டு கூட பல்க் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய பாடியில் எவ்வளோ மசில்ஸ் இருக்குன்றது நல்லா விசிபிளாக தெரியும். தென் நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாமா இல்லை இது ஓகேவா அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிடும். தென் வி கேன் ப்ரொசீட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேட் லாஸ், பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைக்கிறது, தென் ஸ்பெண்ட் டைம் இன் பல்கிங். இப்போ நான் ஃபேட் லாஸ் ஏன் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ மசில் கெயின் பண்ணுறோம், நம்ம பாடி எப்படி டிஃபைன்டாக மாறுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே.
அதனால ஃபேட் லாஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்மளுடைய மசில் டெஃபினிஷன் நமக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் ஃபேட் லாஸ் ஃபர்ஸ்ட், தென் அதுக்கப்புறம் பல்கிங். அதுக்கப்புறமேல் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அந்த கரண்ட் ப்ராக்ரஸ் லைக் அட் ப்ரெசன்ட் நம்ம எப்படி இருக்கோன்றதை பேஸ் பண்ணி நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரொனால்டோ ஃபிசிக், அந்த மாதிரியான லீன் ஃபிசிக் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக வந்து ரொனால்டோன்னு இல்லை, எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பிராட் பிட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்நாட்ச் படம், அப்புறம் ஃபைட் கிளப்பு, ட்ராய், இந்த படத்தில் அவருடைய லீன் லுக் பிடிக்கும். ஸோ இதுலேயும் அவர் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக நல்ல மசில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி என்ன லுக்குக்காக எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரொனால்டோ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ அவருடைய ட்ரைனிங் மெத்தட் எல்லாமே அவருடைய ஸ்போர்ட்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியான ட்ரைனிங் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால ஒரு ஃபுட்பாலர் பாடி இப்படி இருக்குது, இல்லை ஒரு ஸ்விம்மரோட பாடி இப்படி இருக்குன்னு நம்ம அவங்க ரொட்டீன் ஃபாலோ பண்ண வேணாம். நம்மளோட ப்ரியாரிட்டி எதுவோ அதுக்கேற்ற ரொட்டீன் வச்சுட்டு அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி நம்மளுடைய ட்ரைனிங்கோ, நம்ம நியூட்ரிஷன், இந்த மாதிரியான விஷயங்களையும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்விம்மருடைய பாடி சூப்பராக இருக்குனாக்கா ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ஸ்விம்மிங்னு கிடையாது. ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லாத நம்மளுடைய ஷெடியூலுக்குள்ளே அதை அப்படி திணிக்க வேண்டாம். அதுதான் முக்கியம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பை ஷரத். 2 கொஷின் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஸ் வாக்கிங் ரியலி பெனிஃபிஷியல், க்ளோரிஃபைட் 10K ஸ்டெப்ஸ் ஆர் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம்? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் இன் டீட்டெயில். ஸோ ஓகே, முதல் விஷயம், இஸ் வாக்கிங் ரியலி பெனிஃபிஷியல் அப்படின்னு கேட்டது ஐ திங்க் ரிலேட்டட் டு எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறேன். லைக் நீங்கள் வாக்கிங் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். அதில் முக்கியமாக அந்த க்ளோரிஃபைடு 10K ஸ்டெப்ஸ்னு போட்டிருக்கிறது வந்து டெஃபினெட்லி எவ்ரிடே 10K ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஹிட் பண்ணியே ஆகணும்னு எல்லாரையும் புஷ் பண்ணுறது இல்லை. 10K ஸ்டெப்ஸ் வந்து எல்லாருமே நான் இத்தனை ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட்னு ஃப்ளெக்ஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். முதல் விஷயம் வந்து இந்த 10K ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு கம்பெனி ஸ்டெப் கவுண்டர் க்ரியேட் பண்ணி அவங்க அந்த 10K ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை மார்க்கெட்டிங் பண்ணாதான். அது லேட்டரான என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஷெடியூலில் அவங்க எந்திரிச்சு மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்பையும் அதை அவங்க அவாய்ட் பண்ணுறத இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் ஆக்டிவாக இல்லை, நீங்கள் ஆக்டிவ் ஆகுங்க அப்படின்றதுக்காக இதை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் எப்படின்னா 10K ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வந்து ஓகே ட்ரெட்மில்ல ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கணும், நம்ம வாக்கிங்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம டைம் ஷெடியூல் செட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த 10K ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் டேயில் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்க அப்படிங்கிறது. எவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் போயிருப்பீங்க, நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, லைக் நீங்கள் வெளியே எங்கேயா கிளம்பி போக வர, இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸ் மூமெண்ட்டில் நீங்கள் கண்டினியூஸ் உங்களுடைய ஒர்க்கு இது ரிலேட்டடாக நீங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி வரக்கூடிய அந்த 10K ஸ்டெப்ஸ் தானே தவிர நம்ம ஓகே 1000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம் வாங்க கமான் ஒரு 3000 ஸ்டெப்ஸ் நடப்போம் அப்படின்னு எடுக்கக்கூடியது எப்போவுமே ஒரு எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டியாக தான் வரும். அதாவது நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் கேலரியில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான வேரியபிள்ஸ் முதல்ல வந்து பிஎம்ஆர், அதாவது நம்முடைய மெயின்டெனன்ஸ் கேலரியில் இருக்கிற என்னென்ன வேரியபிள்ஸ்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல பிஎம்ஆர், நம்ம பாடி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பிஎம்ஆரில் வந்துடும், அதுதான் மேஜர் பர்சன்டேஜ். அதுக்கப்புறமே வந்து எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, டிஎஃப், அதாவது தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட். ஸோ இதில் வந்து இந்த வாக்கிங் நான் சொன்னபடி நீங்கள் கேஷுவலாக ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு கடைக்கு போகணும், ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் டக்குன்னு நடந்து போகிறீங்க, நம்ம பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி இருக்கிறது, நம்ம பைக் கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணி நம்ம நடக்கிறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேஷுவலாக நமக்கு தெரியாமல் சப்கான்ஷியஸாக நம்ம மூவ் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறது எல்லாமே நீட்டில் தான் வரும், நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அது பர்ன் பண்ணக்கூடிய கேலரி கொஞ்சம் அதிகம். இது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து கான்ஷியஸாக இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இப்போ நான் வாக்கிங் பண்ண போகிறேன், நான் ரன்னிங் பண்ண போகிறேன்னு பண்ணக்கூடியது. அப்படிங்கிறப்ப நீங்கள் கான்ஷியஸாக எடுக்கக்கூடிய இந்த டிசிஷன் வந்து அது உங்களுடைய வந்து அதாவது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை உட்காந்தே இருக்காதீங்க, ஒரு வேலையும் பண்ணலை, அட்லீஸ்ட் போய் எந்திரிச்சு போய் அதை எடுத்தாவது வைங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் அந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணலாம், எந்திரிக்காமல் உட்காந்தே இருக்கிறது அப்படி. பட் நம்மளோட ஷெடியூல் அவ்வளோ டைட்டாக இருக்குது, நம்ம ஒரு ஒர்க்குக்காக உட்காந்துருக்கோம், நமக்கு ஒரு வேலை இருக்குது, நம்ம படிக்கிறோம், நம்ம வேலை பார்க்குறோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்கள் எந்திரிச்சு போங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒருத்தர் ஆஃபீஸ் காலில் இருக்கார், காலில் அவர் தான் காலையை லீட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த 1 ஹவர் காலில் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா கம்மன் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் நடந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் எந்திரிச்சு போக முடியாது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்றது முக்கியம். அதே மாதிரி 10K ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறது இட்ஸ் குட், பட் ட்ரெட்மில் திட்டுன்னு 10K ஸ்டெப்ஸ் ஓடுறதுன்றது கிடையாது, சரி ஓடுறதுல நடக்கிறது கிடையாது. த்ரூ அவுட் த டே நீ ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ
அதை நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் இதாவது பண்ணுங்கன்னு சொல்ல சில பேர் அந்த மாதிரி மூவ் பண்ணி பழகி அதில் அவங்க ரிசல்ட் பார்க்கவும், ஓகே ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே வந்து ஓகே ஐ கம்ப்ளீட்டட் 10K ஸ்டெப்ஸ்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணுறதும் ஒரு விஷயமா மாறிடுச்சு. மூவிங் த்ரூ அவுட் த டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி பெனிஃபிஷியல். பட் 10K ஸ்டெப்ஸ்க்காக தான் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க, இல்லாத ஷெடியூலுக்குள்ளே நான் திணிக்க போகிறேன் அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் நீடட். அதனால் இந்த நம்பரை சேஸ் பண்ண முடியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து கேலோரிஸ் இன் விசஸ் கேலோரிஸ் அவுட். அவுட்டுன்றது வந்து ப்ராக்கெட்டில் பேர்ன்னு போட்டிருக்காரு. ஹவு இட் ஒர்க்ஸ், அதாவது கேலோரிஸ் அவுட், அதாவது கேலோரிஸ் எப்படி பேர்ன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி கேட்டிருக்காரு. ஸோ முதல்ல கேலோரிஸ் இன் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாடுமே வந்து கேலோரிஸ் இன் தான். லைக் சாலிட் ஃபுட்ஸ்லேருந்து லிக்விட்லேருந்து ஜூஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம இன்டேக் பண்ணுற எல்லாமே கேலோரிஸ் தான். வாட்டர் கேலோரிஸ் கிடையாது, அப்புறம் வேறு ஏதோ ஒன்றுக்கு கேலோரிஸ் கிடையாது, அது மட்டும் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்படி நம்ம இன்டேக் பண்ணுறது எல்லாமே தான் கேலோரிஸ் இன்னு. இதில் கேலோரிஸ் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி, நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய எல்லாமே எனர்ஜியாக தான் நமக்கு கிடைக்க போகுது. எகெயின் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறது நமக்கு எனர்ஜி தான் தேவைப்பட போகுது. அந்த எனர்ஜி தான் கேலோரிஸ் அவுட். முதல்ல கேலோரிஸ் அவுட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரி பற்றி தெரியணும். அதாவது மெயின்டெனன்ஸ் கேலரின்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிடின்னு சொல்லுவாங்க, அதாவது டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம உடம்பு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி. பாடி ஒர்க் ஆகுறது அப்படின்னா என்னென்னா 4 விதமாக பிரிக்கலாம். முதல்ல வந்து பிஎம்ஆர்னா பேசிக் மெட்டபாலிக் ரேட். இதுதான் ஒரு 60% ஆஃப் நம்மளுடைய இன்டேக் கேலரியை வந்து எடுத்துக்கிறது, அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இந்த பிஎம்ஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70%, ஒரு 65% கூட வச்சுக்கலாம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இந்த பிஎம்ஆர் தான். நம்ம ஆர்கனுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இந்த மாதிரி பாடியோடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பிஎம்ஆர் தான் யூஸ் ஆகும். அடுத்தது வந்து தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது பிரேக் டவுன் ஆகி அதோடைய நியூட்ரிஷன் நமக்கு அப்சர்வ் ஆகுது இல்லை, அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி இது ஒரு 10% அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஆக்சுவலி வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து தெர்மிக் எஃபெக்ட் வந்து அதிகம் கம்பேர்ட் டு கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ்க்கு. அடுத்தது வந்து நீட் அண்ட் ஈட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து நீட் அப்படின்னா என்னென்னா நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ், அதாவது எனர்ஜி நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம மூவ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்யலாம், நம்ம வெளியே கிளம்பி இப்போ நடந்து போவோம், ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணுறது, படிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே வந்து இந்த நீட்டில் தான் வரும். அடுத்து இருக்கிறது தான் வந்து ஈட், அதாவது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ். ஸோ இது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ். அதாவது நம்ம வாலண்டியராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து இந்த ஈட் அதில் தான் வரும். ஸோ இந்த நீட் அண்ட் ஈட் இது ரெண்டும், லைக் ஈட் அப்படின்னா இது ஒரு 10% வரும் டோட்டல் கேலரியில், அந்த நீட் வந்து ஒரு 15% வரும், தெர்மிக் எஃபெக்ட் ஒரு 10%, பிஎம்ஆர் ஒரு 65. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து ஒரு 100% வரும்னு வச்சுக்கலாம். இதில் அந்த நீட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகம் கம்பேரிட்டிவ்லி ஈட் அண்டு டிஎஃப், அந்த தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டை தவிர. அதனால தான் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் லைட்டாக எக்ஸஸாக கேலரி பர்ன் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் அதையும் நம்ம வந்து மூமெண்ட்லேயே நம்ம நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இப்போது இந்த மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு கீழே கம்மியாக சாப்பிட்டா நம்ம லூஸ் பண்ணுவோம், வெயிட் லூஸ் பண்ணுவோம். அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கெயின் பண்ணுவோம், அதே அளவில் சாப்பிட்டோம்னா மெயின்டைன் பண்ணுவோம். இவ்வளோதான். ஸோ பாடி கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேலரி இன்டேக் வச்சுக்கலாம். நம்மளுடைய கேலரி எவ்வளோ பாடி பேர்ன் பண்ணுதுங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது அன்லஸ் அன்டில் ஒரு லேபில் நம்ம ப்ராப்பராக நம்மளை டெஸ்ட் பண்ணாமல். அதனால கேலரிஸ் பேர்ன் அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதுன்னா கேலரிஸ் இன் மட்டும்தான். ஏன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஒரு 100 to 200 கேலரியை டப்புன்னு குறைச்சிட முடியும். ஜஸ்ட்டு போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணால் போதும். பக்கமாக நம்ம எடுக்கக்கூடிய ரைஸுடைய அளவை கொஞ்சம் கம்மி பண்ணுறது, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் லிக்விட் கேலரியாக ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா அதை கட் பண்ணி நம்ம ஃப்ரூட்ஸாக எடுத்தோம்னா அதோடைய கேலரி டக்குன்னு குறைஞ்சிரும். இந்த மாதிரி கேலரிஸ் இன்னும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய டார்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் லாஸோ கெய்னிங்கோ மெயின்டெனன்ஸோ நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயின்
இப்போது கேலோரிஸை பற்றி மட்டும் சொன்னதுனால அது மட்டும் போதுமா நினச்சக்கூடாது. கேலோரிஸ் வந்து பேஸ்லைன், இதுக்கப்புறம் மேக்ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மைக்ரோஸ் இருக்குது, அப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வரும். அப்புறம் இன்னொன்று, கேலோரிஸ் அப்படிங்கிறப்போ கார்ப்க்கும் ப்ரோட்டீனுக்கும் சேம் கேலரி. 1 கிராம் ஆஃப் கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீனுக்கு 4 கேலரிஸ். அதுவே ஃபேட்டுக்கு 1 கிராம்னா 9 கேலரிஸ். ஃபேட் வந்து கொஞ்சம் கேலரி டென்ஸான ஒரு ஃபுட்டு. ஸோ அதை நம்மளுடைய டயட்டில் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட். இது இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். நம்ம எப்படி கேலரிஸினை மேனிப்புலேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ரிசல்ட்ஸ் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இப்போ அடுத்த கொஷின் கேட்டிருக்கவங்க வந்து பூஜா. அவங்க கேட்டிருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்ஐஆர் அண்ட் ஆர்பிஇ. இந்த ஆர்ஐஆர் அண்ட் ஆர்பிஇ இது ரெண்டுமே வந்து என்னுடைய போன எபிசோடில் ஒர்க் அவுட் பற்றின அந்த எபிசோடில் வந்து இன்டென்சிட்டி பற்றி பேசுகிறப்ப இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஆர்பிஇ அண்ட் ஆர்ஐஆர் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ். ஸோ ஆர்பிஇ அப்படின்னா ரேட் ஆஃப் ப்ரிசீவ்ட் எக்ஸர்ஷன். அந்த பர்டிகுலர் செட்டை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணோம், அது நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டிங் மாதிரி. லைக் 1 to 10 இருக்கும். 10 வந்து ஹார்டஸ்ட். ஸோ இப்போ நம்ம 10 அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் 10 அப்படிங்கிறது. மேக்ஸிமம் 7 and 8 ரேஞ்சில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னு வைங்களேன், அதுவே நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும். 7 and 8 அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அவுட். நம்ம போக போக அந்த செட் ரொம்ப ஹார்டாகுது, ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பட் கரெக்டான ஃபார்மில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த ஆர்பிஇ. ஆர்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ரெப்ஸ் இன் ரிசர்வ். அதாவது 10 ரெப்ஸ் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னால் இன்னொரு 1 ரெப் பண்ண முடியும், இன்னொரு 2 ரெப் பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளோ ரெப்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது, இல்லை எவ்வளோ ரெப்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதா அந்த ஆர்ஐஆர் அப்படிங்கிறது. அது வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளுடைய ஓவரால் ஒர்க் அவுட் லாக் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி இந்த வெயிட்டு எவ்வளோ முடியும் எவ்வளோ முடியாதுன்றதை நம்ம ஜட்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை சொல்ல முடியும். ஆர்ஐஆர் அப்படிங்கிறதும் ஆர்பிஇ மேக்ஸிமம் ஆர்பிஇயில் ஸ்டார்ட் பண்ணுறதே பெட்டர். ஏன்னா நம்மளால் அதை வந்து ஃபைனல் கண்டுபிடிச்சிட முடியும். இது வந்து ஈஸியாக இருந்துச்சா, இல்லை மாடரேட்டாக இருந்துச்சா, இல்லை ஹார்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆர்பிஇ வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக அந்த ஆர்ஐஆர் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் அவுட்டை ட்ராக் பண்ண அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீக் என்ன லோடு, என்ன வெயிட், எவ்வளோ ரெப்பு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த செட்டுக்கு எவ்வளோ ரெப்பு எவ்வளோ பண்ணோம் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, என்னால் 10 பண்ண முடியும், பட் இன்றைக்கி நான் 8 தான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 2 ஆர்ஐஆர் இருந்தது அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஆர்ஐஆர் வந்து எப்போ 0 ஆகுதோ அப்போ வந்து மசில் ஃபெயிலியர் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் தியரட்டிக்கலாக. பட் ஆக்சுவலாக எப்படின்னா ஆர்ஐஆர் 0 அப்படின்னா என்னென்னா, அடுத்து என்னால் ஒரு ரெப் கூட பண்ண முடியாது, என்னுடைய கையை என்னால் மூவ் பண்ண முடியலை. லைக் நான் வந்து இப்போது ஃப்ளாட் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அடுத்து ஒரு போட முடியாது, போட்டால் தம்பில் கீழே தான் போடணுன்ற அந்த கண்டிஷன் இருக்குல்ல. ஸோ அதுதான் மசில் ஃபெயிலியர்னா நம்மளால் மூவ் பண்ண முடியாது, ஃபெயில் ஆயிடுச்சு, மசில் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அந்த மூவ்மெண்ட் நடக்காது. ஸோ நம்ம அதை ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மசில் ஃபெயிலியர் ரீச் பண்ணால் தான் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டட் என்ன ரிசர்ச்சில் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மசில் ஃபெயிலியர் அந்த 0 ஆர்ஐஆர் தான் ரீச் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அதுக்கு ப்ரீவியஸாக லைக் 1 or 2 ஆர்ஐஆர் கிட்ட வந்துட்டீங்கனாலே போதும். ஒரு 1 or 2 ரெப்ஸ் நீங்கள் கொஞ்சம் பிஃபோர்லேயே கூட சேம் அமௌண்ட் ஆஃப் மசில் க்ரோத்தை நம்மளால் பண்ண முடியும். மசில் க்ரோத் நடக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எல்லா செட்டையுமே மசில் ஃபெயிலியர் கொண்டு போகாதீங்க. சேஃபரான மெஷின் பேஸ்டு ப்ராப்பர் ஸ்பாட்டர் இருக்கக்கூடிய நீங்கள் இன்ஜூரி ஆகாத செட்ஸு அந்த டைப் எக்ஸசைஸில் வந்து நீங்கள் மசில் ஃபெயிலியர் அட்டைன் பண்ணுறது நல்லது. பிகாஸ் நீங்களும் சேஃபாக இது பண்ணலாம், பட் ப்ராப்பரான ப்ராக்ரஸும் அங்கே நடக்கும். இதுதான் ஆர்பிஇ அண்டு ஆர்ஐஆருக்கான டிஃப்ரென்சஸ். ஐ திங்க் ஓகே, இது நான் ஷார்ட்டாக உள்ள பெரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஷின் வந்து ஜான் ஸ்னோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ என் பாடியில் ஹிப் அண்ட் லோவர் பேக் ஃபேட் மட்டும் இருக்குது, அதர் பிளேசஸில் லீனாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் ஃபேட் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மாற்றி நடக்கிறது தான். சில பேருக்கு அப்பர் பாடியில் நடக்கும், சில பேருக்கு லோவர் பாடியில் நடக்கும். ஸோ அது மாதிரி மாறும். இதில் நமக்கு எந்த பாடி பார்ட்டில் ஃபேட் ஸ்டோர் ஆகுதோ, எது நமக்கு அன்கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்குதோ அதை தான் நம்ம கவனிப்போம், அதை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஷோல்டர்ஸ்லேயோ நம்மளுடைய ஆர்ம்ஸ்லேயோ ஸ்டோர் ஆகக்கூடிய ஃபேட் வந்து நம்ம பெரிய அளவில் அதை கண்டுக்கிறது கிடையாது. காரணம் அது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. பட் ஆனால் வயிறில் ஸ்டோர் ஆகுதோ லோவர் பாடியில் ஸ்டோர் ஆகிறதோ நமக்கு வந்து பாடி ஷேப்பில் ஆக்வர்டாக காமிச்சு கொடுக்கும். ஸோ இதுதான் ரீசன் நம்ம அந்த பாடி பார்ட்டை கவனிக்கிறதுக்கும். அதே மாதிரி அதை மட்டும் குறைச்சா போதும் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான். ஆனால் ப்ராக்டிக்கல் என்ன நடக்கும் அப்படின்னா,
நம்ம அப்படி ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா மட்டும் நம்மளால் லூஸ் பண்ண முடியாது. ஸ்பாட் ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. அது வந்து வாய்ப்பு கிடையாது. நம்ம ஓவரால் நம்மளுடைய பாடி ஃபேட்டை குறைச்சா மட்டும்தான் அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா எங்கே எக்ஸஸ் ஃபேட் இருக்கோ அதுவும் குறையும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஓவரால் பாடி ஃபேட் குறைக்கிறோம் அப்படின்றப்போ ஃபேட்டு தான் குறைக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயிறில் மட்டும் ஃபேட் நிறைய இருக்குது அப்படின்னா லோவர் பாடியில் இல்லைன்றப்ப லோவர் பாடி ரொம்ப குச்சியாக போயிடாது. லோவர் பாடி சேம் ஷேப் சைஸில் மெயின்டைன் ஆகும். பட் எங்கெல்லாம் எக்ஸஸ் ஃபேட் இருக்கோ அங்கே தான் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் ப்ரொவைடட் நம்ம வெயிட் ட்ரைனிங் கம்பல்சரி பண்ணணும். நம்மளுடைய ப்ரோட்டீன் இன்டேக் ப்ராப்பராக இருக்கணும். கேலரி டெஃபிசிட்டில் ரொம்ப கம்மியான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். லைக் ப்ரீவியஸ் அந்த முன்னாடி ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு கீழே சாப்பிட்டா கேலரி டெஃபிசிட் ஃபேட் லாஸ் ஆகும்னு. ஆனால் ஃபேட் லாஸ் தான் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஒரேடியாக நம்ம ஒரு 500 to 1000 கேலரி கட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா வெயிட் லாஸ் ஆகும், மசில் லாஸ்லேருந்து எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 200 to 300 கேலரிஸ் மட்டும் கட் பண்ணுங்கள். அதில் ஃபேட் லாஸ் நடக்கும். ப்ரொவைடட் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். ஆல்சோ ப்ரோட்டீன் வந்து லீன் பாடி மாஸ்க்கு ட்வைஸ் எடுக்கணும். ஸோ இப்படி நம்ம பண்ணுறப்ப பாடியில் மசில் லாஸ் ஆகாமல் வெயிட் ட்ரைனிங்கில் நம்ம நல்ல பாடி ஷேப்பும் மெயின்டைன் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டும் லூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் டார்கெட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன இடத்துல தான் ஃபேட் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சூரி, வாட்ஸ் த சொல்யூஷன் ஃபார் இம்பேலன்ஸ் செஸ்ட் ஃபேட்? ஓகே, லைக் செஸ்ட் ஃபேட்டுன்னு நீங்கள் சொன்னதுனால ஆல்சோ இம்பேலன்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஹையராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் அபவ் 20% இருக்கணும். 20% லைக் மினிமம் ஒரு 17-18% மேலே இருந்தாகணும். அப்படின்னா தான் பாடியில் ஃபேட் இன்னும் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ நீங்கள் ஹையர் பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருக்கீங்கன்னு நான் கன்சிடர் பண்ணி ஒரு ஜென்ரேக்கான ஆன்சர் தரேன். நீங்களும் ஃபேட் லாஸ் தான் பண்ணணும். ஆல்சோ ஃபேட் வந்து ஷேப்லெஸ், ஸோ வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறப்ப ஃபேட் ரெடியூஸ் ஆகி உங்களுடைய மசில் டெஃபினிஷன் தெரியும். அப்போ அது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது ஃபேட் லாஸ் பண்ணுங்கள். ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ரீவியஸாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் கடைசி கொஷினுக்குமே ஆன்சரில் கடைசி கொஷினுடைய ஆன்சரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் கேலரி டெஃபிசிட், வெயிட் ட்ரைனிங், ப்ரோட்டீன் இன்டேக், ஸோ இது 3 தான். ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். பட் இன்கேஸ் உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா, லைக் 16 15 அது கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா மசில் டெவலப்மெண்ட் டார்கெட் பண்ணுறப்ப உங்களுடைய செஸ்ட் ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்கும். இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ண ரெண்டுமே ஈவனான ஷேப் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் அது பண்ணணும். பட் இன்கேஸ் இன்னமும் வேறு இஷ்யூ இருக்கா அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் இந்த அப்ரோச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பை ஏஜென்ட் டி. ஓகே, வாட் கண்டென்ட் ஷுட் ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர் ஷுட் மேக் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கரண்ட் கண்டென்ட்? வாட் இஸ் ப்ராப்ளம் யூ நோட்டீஸ் வித் கரண்ட் ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்? ஓகே, கொஸ்டின் கேட்டவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் தான் நினைக்கிறேன். பட் ஓகே, ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் வந்து 2 கேட்டிருக்காரு. என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். இவங்க எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரிலேட்டட் டு ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸ் சம்மந்தமாக இவங்க வந்து கண்டினியூஸாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபிட்னஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கேட்டகரியை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இப்போது இது இல்லாமல் இப்போ அவங்க ஒரு பியூட்டி கேர் எடுத்திருக்காங்க, இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் vlog எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்டென்ட்டாக நிறைய இருக்குது, நிறைய க்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய பேர் புதுசாகவும் வராங்க, நிறைய பேர் எக்ஸிஸ்டிங்காக நிறைய பேர் இருக்காங்க. இதில் இதை கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த எண்ட் யூசர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக போய் ரீச் ஆகுது, இது எந்த அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட் அவங்களால லைக் ஈஸியாக அப்ளை பண்ண முடியுதுன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. அது ஆக்சுவலி ஒரு கேப் இருக்க தான் செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ கண்டென்ட்ஸ் இவ்வளோ விஷயங்கள் போட்டுமே நீங்கள் நல்ல ஃபேமஸான கண்டென்ட் கிரியேட்டருடைய கமெண்ட்ஸ் எடுத்து பார்ப்போமே, அந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் நெகட்டிவான கமெண்ட்ஸ் சொல்லலை, லைக் ஹேட்டட் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலை. ஜென்ரிக்கான கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, சூப்பர், வாவ், சூப்பர், செம, ஆசம், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் சம்மந்தம் இல்லாத வேற ஒரு கொஷின்ஸ் நிறைய இருக்கும். மெயின்லி வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறது எப்படி, கெயின் பண்ணுறது எப்படி, இந்த ஃபுட்டு நான் எடுக்கலாமா, அந்த ஃபுட் எடுக்கலாமா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் மட்டும்தான்
அந்த விஷயத்தை வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணி பேசுவாங்க. இது ஏன் எதுக்கு அப்படின்னு. அவங்களும் கண்டென்ட் கிரியேட்டர் சைடு இருக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அது ஜென்ரலாக அவங்க ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராக இருப்பாங்க, இல்லை ஃபிட்னஸ் ரிலேட்டாக ஓரளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்ற கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ரைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கமெண்ட் இருக்குது தெரியுமா, அது ஆக்சுவலி ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு. அதை எடுத்து ப்ராப்பராக இவங்க ஒரு ரீல் மாதிரி ஒன்று பண்ணி, ஒரு வீடியோ பண்ணி, அதை அட்ரஸ் பண்ணி, இந்த கான்ஃப்ளிக்ட் இதனால் இதை நான் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் நான் சொல்லியிருக்கேன், இவர் சொன்ன அப்ரோச்சும் கரெக்டு, இப்படின்ற ஒரு விஷயம் ஒன்றும் பார்க்கல நான். மேபி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கலாம், பட் ஜென்ரிக்காக நான் பார்க்கல. அடுத்து இன்னொன்று வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே அதை பார்க்கக்கூடிய எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து அதை ப்ராக்டிக்கலாக அவங்க அப்ளை பண்ணுற இடத்துல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஸ்பிளிட்னு காட்டுறப்ப நல்ல ஒரு 5 டேஸ்க்கான ஒர்க் அவுட் ஸ்பிளிட், 6 டேஸ்க்கான ஒர்க் அவுட் ஸ்பிளிட் தான் காட்டுறாங்க. பண்ணுனா இது இந்த ஒரு டைப்பில் ஒர்க் அவுட் பண்ணணும், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப ஜெனரிக்காகவும் ரொம்ப ஒரு காமன் ட்ரெண்டே இருக்கும். எப்படி காமெடி பேய் படம் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக காமெடி பேய் படமாக வருமோ, அந்த மாதிரி ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர் சைட்லேருந்து சேம் டைப் ஜானர், சேம் டைப் கண்டென்ட் அட்ரஸ் பண்ணுறது, ஒரே இஷ்யூவை எல்லோரும் பேசுவாங்க, இல்லை ஒரே விஷயத்தை எல்லோரும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க பண்ணக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் ஒரே இதில் அடக்கிடலாம். எதர் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ சொல்கிறது, அடுத்தது டயட் பிளான்ஸ், ஃப்ரீ டயட் சார்ட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் இதுலேயே லோ வால்யூம் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, கேலரி ஹை டென்ஸ் கேலரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸு. அதை எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னா இந்த 5 ஃபுட்ஸை சேர்த்துக்கோங்க, நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 ஃபுட்ஸை சேர்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து வெயிட் லாஸ் பிரியாணி, ஃபேட் கெயின் சிக்கன் ரெசிபி, மசில் கெயின் சிக்கன் ரெசிபி, இந்த மாதிரி நேம் டேக்டான ஒரு ரெசிபி வந்துடும். அடுத்து வேறு என்ன இருக்குது, வேறு தென் பிராண்ட் ப்ரொமோஷன், அதை அவங்க பண்ணுறது தான், அது பிரச்சனை கிடையாது. அல்டிமேட்லி எவ்ரி ஒன் ஹாவ் டு ஒர்க் ஃபார் த மணி. ஸோ பிராண்ட் ப்ரொமோஷன் பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன். பட் அந்த சிலாஜித் பிராண்ட் ப்ரொமோஷன் தான் ஓவர் த டாப் போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து அந்த ரீலுடைய ரீச் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, எல்லாருமே சிலாஜித் தான் கரெக்டு, நம்ம கண்டிப்பாக சிலாஜித் வேணும்டா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு மைண்டை மாற்றிருச்சு. ஸோ அது அப்படி இருந்தது. ஸோ அப்படி தான். அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து மற்றவங்கள வந்து அவங்க பேசக்கூடிய கண்டென்ட்டை பஸ்ட் பண்ணி பேசுவாங்க, அவங்க டிபங்க் பண்ணுறாங்க. அதுவுமே எப்படி இருக்குன்னா வந்து அது ஒரு ஹேட்டட் சுச்சுவேஷன் மாதிரி தான் இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்களா, அப்படி என்ன சொன்னீங்க, இப்படி சொல்கிறீங்களா, அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு சைடு ஒரு பக்கம் போகுது. ஸோ இதை மீறி என்ன இருக்குது, என்ன வேல்யூ ஆட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே எந்த ஒரு ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அந்த கேட்டகரிக்குள்ளே அவங்க ஃபிட் ஆகிறாங்க, அந்த விஷயங்களை அவங்க செஞ்சிடறாங்க. இது இல்லாமல் அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய நியூ இயர்க்குனா நியூ இயர்க்காக ஒரு ரீலு, அப்புறம் ரம்ஜான் வருதா ரம்ஜான் பேஸ் பண்ணி ஒரு ரீலு, வேறு என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வருது, இல்லை வேறு என்னென்ன அக்கேஷன்ஸ் வருது, அந்த அக்கேஷன்ஸ்க்கு முன்னாடி அந்த அக்கேஷன் பற்றின ஒரு ரீலு, இதெல்லாம் ஓகே. பட் இதை மீறி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன்னும் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதை கேட்கக்கூடிய யூசர்ஸ் அதை வந்து எடுத்து அவங்க அப்ளை பண்ணுறதுல தான் அது இருக்குது. ஒரு ஃபேட் லாஸ் ப்ராசஸ் இப்படி தான் பண்ணணுங்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் இன்னும் நிறைய பேர் அந்த கொஷினை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதில் இன்னும் ஒரு கேப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதை அட்ரஸ் பண்ணணும். அதில் என்ன ஒரு கேப் இருக்குன்னா, அதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணணும், இன்னும் டைசெக்ட் பண்ணணும். இது இப்படி தான் இருக்குன்றதை அவங்க கண்ணால் பார்க்குற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யூடியூப்பில் வந்து பஃப் டியூட்ஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். பார்க்கலைன்னா பாருங்கள், அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து அவங்க ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். அவங்களும் இந்த ப்ரோக்ராம்ஸ் செல் பண்ணுறது, தென் மெர்சன்டைஸ் வச்சுருக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அவங்க ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 1 மந்த் நான் வந்து ஃபுல் கீட்டோ டயட் போக போகிறேன் அப்படின்றதா இருக்கட்டும், ஒரு 1 மந்த் நான் இவங்க சொல்கிறாங்களே ஃபாஸ்டிங் மெத்தட், நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், அதை ட்ரை பண்ணிவிட்டு அவங்க அதோட அவுட்கம் சொல்லுவாங்க. இது எனக்கு எது செட் ஆச்சு, எனக்கு எது செட் ஆகலை, என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது, ஃபாலோ பண்ண முடியலை, நான் கார்னிவோர் டயட் ட்ரை பண்ணேன், இனிமேல் சத்தியமாக நான் அதை ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு இது இப்படி இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அதை காமிப்பாங்க. இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் அனிமல் ப்ரோட்டீன் தான் சுப்பீரியர், பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து சுப்பீரியர் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் யாருமே ஓகே இப்படி நிறைய எல்லோரும் சொல்கிறாங்க, பட் ஸ்டில் பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து அவ்வளோ இன்ஃபீரியர் கிடையாது,
நம்மளால் பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீனை வச்சுமே நம்மளால் ஒரு டயட் சார்ட் க்ரியேட் பண்ண முடியும். இந்த டயட் சார்ட்டை நம்மளால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு இது ஒரு ப்ராப்பர் சீரீஸாக நான் அடுத்து ஒரு 1 மந்த்துக்கு என்னுடைய ப்ரோட்டீன் இன்டேக் இப்படி தான் இருக்க போகுது, நான் பிளான் பேஸ்டு ப்ரோட்டீன் தான் நான் எடுத்துக்கிறேன், சாரி அதாவது ப்ரோட்டீன் பவுடராக சொல்ல நான் ஃபுட்ஸாக சொல்கிறேன், ஒரு பிளான் பேஸ்டு ஃபுட்ஸ் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ண நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் ஆக்சுவலாக அதை அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக அதை காப்பி பண்ணிக்குவாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இப்படிப்பட்ட வேல்யூஸ் ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக ப்ராக்டிக்கலாக என்ன கண்டென்ட்டாக வருதோ அந்த கண்டென்ட்டை ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறவங்க அப்ளை பண்ண முடிஞ்சது, அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி குட். ஸோ அதான் என்னுடைய சொந்த கருத்து. இதுக்கு முரண்படலாம், ஆனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பை தமிழ் செல்வம். ஓகே, அவருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த ரிலையபிள் சோர்சஸ் டு கெட் ஆர் ஃபிட்னஸ் ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் லைக் எனி பாட்காஸ்ட், யூடியூப் சேனல், இன்ஸ்டா ப்ரொஃபைல் ஆர் எனி புக்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், பிளாக்ஸ் எக்ஸட்ரா. ஓகே, ரிலையபிள் சோர்சஸ் அப்படிங்கிறப்ப இப்போது நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் ஃபாலோ பண்ணுறவங்கள நீங்கள் யூடியூப்பில் இருக்காங்க, யூடியூப்பில் வீடியோஸ் போடுவாங்க, இன்ஸ்டாலையும் அவங்க சின்ன சின்ன ரீல்ஸ் போடுறாங்க, அது இல்லாமல் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க புக்ஸும் எழுதியிருக்காங்க, அவங்க நியூஸ் லெட்டர் வச்சுருக்காங்க, ஸோ பிளாக்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கிறவங்க தான். இவங்க யார் அப்படின்னா ஆக்சுவலாக பிஹெச்டி படித்து முடிச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து வேலை பார்க்குறவங்க. ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க படிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பராக அந்த ரிசர்ச் பற்றி பேசுகிறவங்க ரிசர்ச்சே பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க ஒர்க் பண்ணுற காரணத்தினால இன்றைக்கி ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது காலப்போக்கில் அதை வந்து இல்லை இது தப்பு, இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை லாங் டேர்மில் அப்படின்னா அதை மறுத்தும் அவங்க சொல்லிடுவாங்க. நான் முதல்ல அப்படி சொன்னேன், இல்லை அது அப்படி கிடையாது, ஸோ அதனால் இனிமேல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ யாருன்னா இப்போ எக்ஸாம்பிள் யாருன்னா பயோலேன் ஆக்சுவலி வந்து லேன் நார்டன் அவரோட பேர். பயோலேன் அப்படின்ற நேமில் வந்து இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலேயுமே அவர் இருக்கார். மெயினாக நியூட்ரிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் சரி, அதை தப்பாக பேசக்கூடியவங்களை டீபங்க் பண்ணுறதும் சரி பக்காவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பேஸ்டாக போவார், பட் அதை ப்ராக்டிக்கலாக சொல்லுவார். ரிசர்ச் இருக்குது பார்த்தியா, ரிசர்ச் இருக்குல்ல, அப்போ நான் சொல்கிறத கேளு, அப்படி சொல்கிறது கிடையாது. ரிசர்ச் இருக்குது, பட் அதுக்குன்றதுக்காக இப்படி பார்த்தா அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்டிக்கல் வியூ பாயிண்ட் வந்து அவர் ப்ளேஸ் பண்ணுவார். ஸோ அதனால் பயோலேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பேஸ் பண்ணதுக்கு வந்து ரெனசான்ஸ் பீரியடைசேஷன் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அதுவும் ஹைப்பர்ட்ரோஃபி கோச் சேனல். ஸோ இந்த 2 யூடியூப் சேனலுமே மெயினாக வந்து எக்ஸசைஸ் பேஸ் பண்ணுவாங்க. அதுவும் மெயினாக ஒரு எக்ஸசைஸை என்ன ஃபார்மில் பண்ணுறது, எப்படி பண்ணணும், அந்த எக்ஸசைஸே வந்து நம்ம செகண்டரி மசில்ஸை ஏதாவது ஆக்டிவேட் பண்ண முடியும், நம்ம எக்ஸசைஸ் ஆர்டரிங் எப்படி இருக்கணும், எப்படி காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரியான ஸ்ப்ளிட்டை வேணாலும் எடுத்து நம்மளால் வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லாவே அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க எல்லாமே எஜுகேட்டர்ஸ் தான் அவங்க எல்லாருமே. ஸோ நமக்கு டீச் பண்ணுவாங்க இது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அவங்க அடுத்தது வந்து மெனோ ஹென்சல்மேன் ஒருத்தர் இருப்பார். ரிசர்ச் பேஸ் பண்ண விஷயங்கள் அப்டேட்டட் என்ன ரிசர்ச் இருக்குது என்னங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவர் அது இல்லாமல் வந்து ஸ்வோல் ரேடியோன்னு ஒன்று இருக்கும், டாக்டர் ஸ்வோல் அப்படின்னு, SWOLDன்னு. அவர் வந்து ஒரு நேச்சுரல் காம்படிட்டிவ் பாடி பில்டர். அவர் வந்து நிறைய பாட்காஸ்ட் பண்ணுவார் வேறு அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாப் பர்சன்ஸ் கூட. அது எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் எரிக் ஹெல்ம்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு நேச்சுரல் காம்படிட்டிவ் பாடி பில்டர் ப்ளஸ் ஒரு கோச்சு. அவர் ஒரு டீம் ஒன்று வச்சுருக்காரு, ஒரு 3DMG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கோச்சிங் சர்வீஸும் இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு இதுவும் வச்சுருக்காங்க, ஒரு எஜுகேஷ்னல் வால்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க, மினி கோர்சஸாக இருக்கும் அதில். ஸோ அது அந்த 3DMJன்ற அந்த பர்டிகுலர் டீமுக்குள்ளேயே வந்து இன்னொரு 4-5 மற்ற கோச்சஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட கண்டென்ட்டுமே நல்லாயிருக்கும். அவங்க இன்ஸ்டாவில் அவங்க ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஜெஃப்னு ஒருத்தர் இருப்பார், 3DMJ_Godfather அப்படின்னு. இதான் அவரோட இன்ஸ்டா ப்ரொஃபைல். வயசு வந்து ஒரு 53 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ செம்ம ரிப்டாக இருப்பார், ஒரு நேச்சுரல் பாடி பில்டர் அவர். ஸோ அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுவார். அவர் ஆல்பர்ட்டோ நியூனஸ்னு ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்கும்,
மசில் கெயினுக்கு இல்லை ஒரு பர்டிகுலர் மசில் குரூப்புக்கு எத்தனை செட்ஸ் பெர் வீக்குன்றப்ப எல்லாரும் 10 to 20 அந்த நம்பரை சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த டீம் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல 4 to 8 செட்ஸை ஹார்ட் செட்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு மசில் க்ரோத் வந்துடும். இதில் க்ரோத் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 10 செட்ஸ் ரீச் பண்ணுங்கள். 10 செட்டில் உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 11 12 போகலாம் அப்படிம்பாங்க. இது ஆக்சுவலி நிறைய பேர் நான் கேட்டதில்லை. நிறைய பேர்னா லைக் ஃபேமஸாக சொல்லக்கூடியவங்க யாரும் கேட்டது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அது அவங்க வந்து ஆக்சுவலாக கோச்சாக ஆக்சுவல் பீப்புளோட ஒர்க் பண்ணுறவங்க. ஆனால் அவங்களோட பாட்காஸ்ட் இருக்குது, 3DMJ பாட்காஸ்ட்னு இருக்குது. அதில் ஒரு டாபிக் எடுத்து நல்லா டீட்டெயிலாக பேசுவாங்க. அதில் இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் அதை பற்றி எல்லாமே நல்லா டீட்டெயிலாக பேசுவாங்க. என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது பேசுவாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாருமே வந்து பாட்காஸ்ட்டு, யூடியூப் வீடியோ, இன்ஸ்டா இது எல்லாமே இருக்காங்க. அதனால் செக் பண்ணி பாருங்கள். டக்குனு ஞாபகம் வந்த பேர்கள் சொல்லிட்டேன் நான். திரும்ப சொல்கிறேன். நேம்ஸ் என்னென்னா பயோலேன், மெனோ ஹென்சல்மன், எரிக் ஹெல்ம்ஸ், மைக் இஸ்ரட்டேல், வேறு அந்த 3DMJ அப்படின்ற அவங்க ஹைப்பர்ட்ரோஃபி கோச். ஸோ இவங்களாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க எழுதின புக்கு இன்னும் ரிலேபிளாக இருக்கும். முதல்ல இவங்க கண்டென்ட்டை பாருங்கள், இவங்க போடக்கூடிய ரீல்ஸ் பாருங்கள், இவங்க போடக்கூடிய அந்த யூடியூப் கண்டென்ட்ஸ் பாருங்கள், இவங்க இன்ஸ்டா போஸ்ட் பாருங்கள், தென் அவங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அதுக்கப்புறம் நீ அவங்க புக்ஸ் போங்க. ஏன்னா இங்கே என்ன அவங்க சொல்கிறாங்களோ இதை தான் அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல இந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கப்புறம் நம்ம அவங்க புக்ஸ்ன்னு நம்ம போகிறப்ப நம்ம அவங்க ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி அவங்க எழுதியிருக்கிறது நமக்கு இன்னுமே நல்ல ஒரு இன்சைட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து அடுத்த கொஷின் வந்து கேட்டது வந்து பரத் எக்ஸ் பெயின் அப்படிங்கிறவர், கிவ் அ ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் வே ஐசோலேட் அண்ட் வே கான்சன்ட்ரேட் அண்ட் விச் இஸ் பெட்டர் அண்ட் ஒய். ஆக்சுவலாக வந்து வே ப்ரோட்டீன் பற்றி ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, லைக் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு, இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வே ப்ரோட்டீன் பற்றி எதுவும் பேச வேண்டியதில்லை. பட் அந்த ஃபஸ்ட் லெவல் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது வே கான்சன்ட்ரேட். அதில் வந்து கார்ப்ஸும் ஃபேட்டும் இருக்கும், ப்ளஸ் லாக்டோஸ் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா வே வந்து மில்கோட ஒரு பை ப்ராடக்ட் தான். ஸோ அப்படிங்கிறப்போ இதுக்கடுத்து ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதுதான் வே ஐசோலேட். அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாக்டோஸ் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த லாக்டோஸ் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதோட சேர்த்து கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், அந்த இருக்கக்கூடிய அந்த 4-5 கிராம் கார்ப்ஸும் ஃபேட்டும் சேர்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேர் மினிமமாக ஒரு 1 கிராம் கார்ப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேட்டு சுத்தமாக இருக்காது. ப்ரோட்டீன் கண்டென்ட்டு இப்போது கான்சன்ட்ரேட்டில் ஒரு 25 கிராம்ஸ் இருக்குன்னா அது ஒரு 27 to 28 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். தட் இஸ் 100 கிராம்ஸில் 70 to 80 வரைக்கும் வந்து கான்சன்ட்ரேட் வரும், 80 and above வந்து ஐசோலேட் வரும். இப்படி தான் இருக்கும். இப்போது இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து காஸ்ட்டுன்றது. அதுக்கடுத்து வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் அவங்க ரிமூவ் பண்ணக்கூடிய லாக்டோஸ் கண்டென்ட். அதாவது நிறைய பேர்த்துக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒத்துக்காது, அந்த மில்க் ப்ராடக்ட் அவங்களுக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. அவங்க இந்த கான்சன்ட்ரேட் எடுக்க வேண்டாம், ஏன்னா வே கான்சன்ட்ரேட்டில் அந்த லாக்டோஸ் கண்டென்ட் இருக்கும், அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் க்ரியேட் ஆகும். அவங்க எல்லாருமே ஐசோலேட் எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் லாக்டோஸ் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் சேஃபர் ஃபார் தம். அதனால் இது ஒன்று. அடுத்தது ஐ திங்க் இது ஒன்று தான், அடுத்து வேறு எதுவுமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் மெயின் ரீசன். இது இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா 1-2 கிராம் ப்ரோட்டீனோ இல்லை அவங்க ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த 4 to 5 கிராம்ஸ் கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸோ நமக்கு பெருசாக ஒரு பாதிப்பு க்ரியேட் பண்ணாது. ஏன்னா அதை ஈஸியாக நம்மளுடைய ஃபுட்டில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் கான்சன்ட்ரேட்டே ஜென்ரலாக யூஸ் பண்ணுற எல்லாரும் கான்சன்ட்ரேட்டே போகலாம். ஈவன் தோ ஆர் ஐசோலேட் பாரு, இது ஃபாஸ்ட் டைஜஸ்டிவ் ப்ரோட்டீன், இது சூப்பர், இது எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரேஷனாக நிறைய பியோர் ப்ரோட்டீன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் நமக்கு கான்சன்ட்ரேட்டே போதும். பிகாஸ் காசு கொஞ்சம் கம்மி, பெட்டர், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஐசோலேட் வந்து சொன்ன இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐசோலேட் போகலாம். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம் வந்து கவிப்ரியா. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் இட் ஓகே டு ஹாவ் மோர் தென் 1 ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் பெர் டே? ஓகே, ஸோ அதான், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து லைக் 1 ஸ்கூப் இல்லாமல் மோர் தென் 1 ஸ்கூப் எடுக்கலாமா அப்படிங்கிறதான். ஆக்சுவலாக வந்து ஆன்சர் வந்து எஸ், தாராளமாக. நாட் ஜஸ்ட் மோர் தென் 1, நீங்கள் 2, 3, 4 ஸ்கூப்ஸ் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ப்ரொவைடட் இது வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வருதாங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா வந்து 1 kg வந்து 2000 வருது.
1 கேஜி 1 மந்த் தான் வரும். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப் அப்படின்னா கண்டிப்பாக 2 கேஜி வாங்கணும். இப்போ 4000 வந்துடும். ஸோ இந்த பட்ஜெட் வந்து மந்த்லி ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கு போகலாம். ஸோ ஆப்வியஸ்லி காஸ்ட் பேஸ்டு, ஸோ அது இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது வந்து 2 ஸ்கூப்ஸுன்றப்போ நான் கான்சன்ட்ரேட் வச்சே சொல்கிறேன், ஒரு 50 கிராம்ஸ் வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஃபுட் ஓவரால் ஃபுட் இன்டேக்கில் நம்ம ஒரு 120 150லாம் போகிறோம் அப்படின்னா இந்த 50 கிராம்ஸ்ன்றது ஒரு 30% வந்துடும். 35% மாதிரி வரும். மிச்சத்தை வந்து நம்ம ஹோல் ஃபுட்லேருந்து நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, நம்மளுடைய ஓவரால் கேலரி இன்டேக் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றப்போ இப்படி ஒரு 2 ஸ்கூப்ஸோ இல்லை 3 ஸ்கூப்போ வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறதுன்றது ஓகே ஃபைன். பிகாஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் கார்பன் ஃபேட் இருக்கும். நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சேஷியேட்டிக்கும் அது நமக்கு அந்த ஃபுல்னஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம ஆல்ரெடி லோ கேலரியில் இருக்கிறப்போ இருக்கக்கூடிய ப்ரோட்டீனுமே நம்ம மோர் தென் 1 ஸ்கூப் வந்து நம்ம வேலை வைக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நான் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் பிகினராக இருக்கிறவங்களுக்கோ இல்லை அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஃபேட் லாஸ் மசில் கெயின்ற ஜேர்னி அதிகமாக பண்ணாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ், அந்த சட்டிட்டி லெவல்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான், இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இதை நான் அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1500 1600 கேலரிஸ் அந்த ரேஞ்சிலலாம் அவங்க இருப்பாங்க டெஃபிசிட்டில். அந்த மாதிரி ஜெனாரியில் வந்து இங்கே ஒரு 2 ஸ்கூப் இல்லை 3 ஸ்கூப்னு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு மேஜர் சங்க் ஆஃப் கேலரிஸ் வந்து லிக்விட்லேருந்து வருன்றப்போ அந்த ஃபுல்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். இது ஒன்று தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். பட் இது ஒன்றும் ஒரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய பிராண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மசில் பிளேஸில் வந்து அந்த கவர்லேயே போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வந்து ஹாஃப் ஸ்கூப் எடுங்க, தென் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கூப் எடுங்க அப்படிம்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து இப்போது ப்ரோட்டீன் பவுடரை வந்து நம்ம லிக்விட் ஃபார்மில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப லிக்விட் ஃபுட் அண்ட் சாலிட் ஃபுட்டில் டைஜஸ்ட் ஈஸியாக ஆகிறது என்னென்னா லிக்விட் ஃபுட்டு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகும். சாலிட் ஃபுட் கொஞ்சம் டைம் டிலே எடுக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்படிங்கிறப்ப இந்த ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் உடம்புல இருக்கும், ப்ரோட்டீஸ் அப்படின்னு. அந்த என்சைம் வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா அது நமக்கு இந்த டைஜஷனில் ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதோ, இஷ்யூனா மேஜரில் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும். இது வந்து ஒரு ஒரி பண்ணக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. இன்னும் கட் ஹெல்த், கட் மைக்ரோபயோம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க, சப்ளிமெண்ட் வாங்குங்கன்ற கணக்கு கிடையாது. என்னென்னா நம்ம உடம்பு இவ்வளோ நாள் இந்த அளவுக்கு ப்ரோட்டீனுக்கு அடாப்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம அந்த அடாப்டேஷனுக்காக நம்ம கிராஜுவலாக ப்ரோட்டீன் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதே மாதிரி இப்போ எடுத்துக்கிறது 1 ஸ்கூப்லேருந்து 2 ஸ்கூப் போகிறாங்க அப்படின்னா கிராஜுவலாக ஒரு ஹாஃப் ஸ்கூப் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தென் ஒரு ஹாஃப் ஸ்கூப் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பெட்டராக இருக்கும். இதுவுமே வந்து அப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இன்னொரு அனதர் ஸ்கூப்போ இன்னொரு 2 ஸ்கூப் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆப்வியஸ்லி எஸ், தாராளமாக மோர் தென் 1 ஸ்கூப் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு கொஷின் இருக்கும், வே ப்ரோட்டீன் எக்ஸஸாக எடுக்கிறப்ப கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுமான்றது. வே ப்ரோட்டீன் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் ப்ராப்பராக தண்ணி குடிக்கலைன்னா கம்பல்சரி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். இது ஒன்று. அடுத்தது இது வந்து வே ப்ரோட்டீனே டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் நம்ம ஃபுட் இன்டேக்லேயே ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வாட்டர் கொஞ்சம் தேவை. வாட்டரும் சரி, நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது ஃபைபர் கண்டென்ட் நமக்கு தேவை. ஸோ அதுக்காக நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறது நல்லது. அதை நம்ம பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸோ சின்ன இஷ்யூஸோ இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் இது ஒரு மேஜர் இஷ்யூ கிடையாது. ஸோ அந்தளவுக்கு மோர் தென் 1 ஸ்கூப் எடுத்தால் கிட்னி ரிலேட்டட் இஷ்யூ இல்லை வேறு எதுவும் இஷ்யூமோ கண்டிப்பாக யாருக்கும் வராது. அவ்வளோதான். ஓகே, ஐ திங்க் ஆக்சுவலி கேட்ட எல்லா கொஷினையுமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி கேட்டப்போ ஒரு 2-3 கொஷின் தான் வரும்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு நிறைய பேரே கேட்டிருக்கீங்க. எல்லா கொஷினுமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொஷினுக்கோ ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க, அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் நெக்ஸ்ட் அடுத்த எபிசோடில் கூட இந்த ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னு கூட நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி நான் அட்ரஸ் பண்ணுறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சொன்ன விஷயமே எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பை.